ஹலோ மை டியர் மக்களே, நான் உங்கள் சகி. இது உங்கள் தேட்டர். நம்ம இன்றைக்கி ஒரு காதல் படம் தான் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட காதல்னா, காதலிக்கு பேயே பிடிச்சாலும் காதலியை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரியான ஒரு காதல் கதை தான். நம்ம படத்தோட ஓப்பனிங் சீனில் நிறைய குழந்தைங்க நம்ம சின்ன வயசில் விளையாண்ட மாதிரியே ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு காட்டுக்குள்ளே. அதில் சாய், நொய், ஜெட் இந்த 3 பேரோட வாழ்க்கை தான் நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொல்கிறான், இந்த இடத்துல ஒரு காட்டேஜ் இருக்குல்ல, இங்கே தான் ஒரு பெரிய பேய் இருக்கான்ப்பா, ஊரில் எல்லாருக்கிட்டேயும் இப்படி தான்ப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க பெரியவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெட்டா பயங்கரமாக சிரிக்கிறான். டே பேயாவது பிசாசாவது போடா போய் விளையாடுறா குழந்த புள்ள அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி விட்டுடுறான். இப்போது நம்ம சாய் அப்புறம் ஜெட் நொய் 3 பேருமே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம சாயும் ஜெட்டும் அந்த காட்டேஜுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம சாய் அங்கே ஒரு பாக்ஸை பார்க்குறா. அந்த பாக்ஸ் முன்னாடியே போய் நின்றுட்டுருக்கா. சடனாக அவளுக்கு பின்னாடி இப்படி ஒரு உருவம் நிற்குது. அந்த சீனோடைய கட்டாகி இப்போ நம்ம சாய் பெரிய பொண்ணாயிட்டா. நம்ம சாய் தூங்கி எழுந்திருக்கும் போது தன்னோட பெட்டில் இரத்த கரை இருக்கிறத பார்க்குறா. பார்த்து அதிர்ந்து போன அவள் எதனால் இப்படி அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளேயே பயந்துக்கிறா. ஒரு ஹாஸ்பிட்டலில் டெர்மட்டாலஜிஸ்ட்டாக அவள் வேலை பார்த்துட்ருக்கா. நம்ம ஜெட்டும் சாய் கூடவே தான் இருக்கான். நம்ம ஜெட்டுக்கு சாய் மேலே ஒரு லவ் இருக்குது. ஒன் சைடு லவ் தான். சாய் ஜெட்டை லவ் பண்ணல. அப்புறம் எப்பவும் வழக்கம் போல் சாயும் ஜெட்டும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ஒரு லேடி தன்னோட பையனுக்கு பயங்கரமாக காயம்பட்டிருக்கு அப்படின்னு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் நம்ம ஜெட்டுக்கிட்டேயும் சாய்கிட்டேயும் எங்கள் ஊரில் கிராசு அப்படிங்கிற ஒரு பேய் தான் மனிதர்களையும் சரி விலங்குகளையும் சரி வேட்டையாடி ரொம்ப துன்புறுத்திட்டுருக்கு. அந்த கிராசு உங்கள் கிராமத்துக்கு தான் வரப்போகுது. அடுத்தது எங்கள் கிராமத்தில் உள்ள கோழிகள் விலங்குகள்லேருந்து எல்லாமே இது காலி பண்ணிடுச்சு. அடுத்தது அது உங்கள் கிராமத்துக்கு தான் வரப்போகுது. நீங்கள் சேஃபாக இருங்க. அது நைட் டைம் தான் அட்டாக் பண்ணும். கதவு ஜன்னல் இது எல்லாமே மூடிட்டு சேஃபாக இருங்க அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு. அப்புறமா சாய் ஜெட்டுக்கிட்ட தான் நொய்யை ரொம்ப மிஸ் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு நொய் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 குழந்தைங்க ஒன்றா விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அதில் ஜாய், செட்டு, நொய். அதில் நொய் சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருக்கும் போதே காணாமல் போயிட்டான். நைட்டு வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம சாயோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு கை குழந்தை இருக்குது. நம்ம சாயை மீட் பண்ணுறா. வர்ற வழியில் மீட் பண்ணி, என்னடி ஜெட்டு கூடயே சுற்றிட்டு இருக்க, அவனும் உன் கூடயே சுற்றிட்டு இருக்கான், கல்யாணம் எப்போ அப்படின்னு கலாய்க்கிறா. ஆனால் நம்ம சாய்க்கோ ஜெட்டு மேலே அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நைட் நம்ம சாய் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. தான் காட்டேஜில் இருக்கிற மாதிரியான அந்த சீன் தான் அவளுக்கு கனவாக வருது. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அவள் பிளட்ல இன்னும் அதிகமாக இருக்குது. எப்பவும் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. அதை நினச்சி அவள் ஒரி பண்ண ஆரம்பிக்கிறா. தான் மேலே அப்படியே வேலைக்கு போயிட்டு நைட்டு வேலையை முடித்த சாய் ஜெட்டை கூப்பிடுறா. என் கூட துணைக்கு வரியா, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிடுறா. ஜெட்டும் கூட வரான். தான் நம்ம ஜெட்டுக்கும் சாய்க்கும் ஒரு சர்ப்ரைஸ். நோய் கண்ணு முன்னாடி நிற்கிறான். எப்படிடா இருக்கீங்க 2 பேரும் கேட்க நம்ம சாய்க்கு ஒரே சந்தோஷம் நொய்யை பார்த்து. கேட்குறாங்கன்ட்டு எங்கடா போனேன் அன்றைக்கி நைட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா நான் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை, அதனால் நான் அப்படியே வேறு இடத்துக்கு போயிட்டேன்டா அப்படின்னு நொய்யும் அவனோட சிச்சுவேஷனை சொல்கிறான். பின்னாடியே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கராசுங்கிறது ஒரு பேரழிவை தரக்கூடிய ஆத்மானும், பெண்கள் அதோட உமிழ்நீர் பட்டா கராசுவாகவே மாறிடுவாங்கன்னு, ஆண்கள் அதோட உமிழ்நீர் பட்டா வீக் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அந்த டீமோட லீடர் ஒரு பாக்ஸுக்குள்ளே இருந்து இறந்து போன கராசுவோட உடம்பை தூக்கி காட்டுறாரு. அது பார்க்குறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாமே சொன்னதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எப்படி வேணான்னு சொல்லுவாங்க, ஊருக்குள்ளே தங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சாயும் நோய் தங்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே பண்ணி கொடுக்குறா. அவள் அப்படி பண்ணி கொடுக்கும்போது அவன் முகத்தில் உள்ள பூரிப்பிலே தெரியுது சாய்க்கு நொய்யை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெட்டும் நோய்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். அங்கேருந்து கிளம்புறப்போ சாய் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. அதனால் நீ என் கூட வராத, நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு ஜெட்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவள் தனியாகவே போகிறா. காலையில் பெட்லேருந்து எந்திரிச்சு பார்க்குற சாய்க்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. இரத்த கரைகள் அதிகமாக இருக்குது. பிளட் வாமிட் வேற எடுக்கிறா. வெளியில் பார்த்தா ஒரு பஃபலோ இறந்த நிலைமையில இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த கராசு தான் அப்படின்னு ஊர் மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம ஜெட்டு அந்த ஊருக்குள்ளே ஹண்டிங் டீமோட ஜாயின் பண்ணுறான். இது நொய்க்கு சுத்தமாக பிடிக்கல. வேணாண்டா, இது எதுக்கும் உனக்கு தேவையில்லாமல் அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கே காட்டு மிராண்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறான். ஆனால் இது எல்லாமே ஜெட்டு கேட்கவே இல்லை. நான் அவங்க கூட தான்டா இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிற அட்வைஸை அவன் கேட்கவே இல்லை. நைட்டு ஹண்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி சாய்கிட்ட போயிட்டு நீ கதவு ஜன்னலெல்லாம் பூட்டிட்டு சேஃபாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நைட்டு திடீர்னு இடையில எந்திரிச்ச சாய் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறா. ரொம்ப உடம்பு வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ண அவள் கராசுவாக மாறுறா. இவ்வளோ நாள் கனவு தான் நமக்கு அப்படி டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு நினச்சா அவள் உண்மைக்குமே கராசுவாக அன்னைக்கு தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே டைம்
நம்ம சாய்க்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளுக்கு ஒரு கை குழந்தை இருக்குன்னு சொன்னல, அந்த கை குழந்தையும் மிஸ் ஆகுது. ஹண்டிங்க்கு போன அந்த டீம் கிட்ட போயிட்டு அந்த ஃப்ரெண்டு இன்ஃபார்ம் பண்ணுறா, என் குழந்தைய காணோம் அப்படின்னு பதறிட்டு ஓடுறா. எல்லாருமே அந்த டைம் கிராஸு பறந்து போகிறத பார்க்குறாங்க வானத்தில். ஃபாலோ பண்ணி ஷூட் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ நம்ம ஜெட்டு அந்த குழந்தைய சேஃபாக கூட்டிட்டு வந்ததுனால எல்லாரும் கிராஸுவை மறந்து அந்த குழந்தைய பார்த்த ஒரு இதில் மறந்துடுறாங்க. ஆனால் நம்ம நொய்யோ அந்த கிராஸுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடுறான். ஓடின அவனுக்கு இன்னொரு ஷாக்கான விஷயம், அது சாய் வீட்டுக்குள்ளே போகுது, சாயோட ரூமுக்குள்ளே போகுதுன்னு பயந்து எட்டி பார்த்த அவனுக்கு சாய் கிராஸுவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்த்துடுறான். சாயும் அதை பார்த்துடுறா. அடுத்த நாள் காலையில் நொய்யை பார்க்கலான்னு சாய் சோகமாக வந்து நிற்கிறா. அவன் என்ன நினச்சிருப்பான் நம்மளை அப்படின்னு வந்து நிற்கிறான். ஆனால் அங்கே நொய்யி காணும். நம்மளை இப்படி பார்த்ததுனால தான் அவன் விலகி போயிட்டானா, காணாமல் போயிட்டானா அப்படின்னு சோகத்தில் இருக்கா. ஆனால் நம்ம நொய்யோ அன்னைக்கு நைட் இதை பார்த்து பதறி போயிட்டு ஒரு புத்தர் மடத்தில் போய் படுத்துக்கிறான். அங்கே ஒரு புத்த துறவிக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அவர் அந்த கிராஸுவை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. கிராஸுங்கிறது ஒரு பெண் ஆத்மானும் கிரேனுங்கிறது இன்னொரு ஆண் ஆத்மானும் சொல்கிறாரு. கிராஸும் கிரேனும் தான் கணவன் மனைவியாக இருப்பாங்களாம். ஆனால் கிராஸுவுக்கு ஒரு மனிதன் மேலே காதல் ஏற்பட்டதுனால கிரேனுங்கிற ஒரு கேரக்டர் ஆத்மா எல்லா கிராஸுவையும் கொண்டு அதோட இதயத்தை சாப்பிட்றதே தன்னோட தொழிலாக வச்சு சுற்றிட்டு இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த கிராஸு ஒரு உடம்புல ஏறிச்சுன்னா அதை கட்டுப்படுத்த சில மூலிகைகளால் முடியும்னு சொல்லி அது என்னென்ன மூலிகைன்னு அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அடுத்த சீனில் நம்ம நொய் சாயை போய் மீட் பண்ணி அவளுக்கு நம்பிக்கை கொடுக்குறான். தன்னை விட்டுட்டு அவன் போக மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குறான். வீட்டிலையே அந்த கிராஸும் நைட் டைம் வெளிவராமல் இருக்கிறதுக்கு இறந்து போன கோழி, ஆடு இது எல்லாமே கிராஸுக்கு உணவாக கொடுக்கறதுனால தனக்கான உணவு கிடச்சிருச்சுங்கிற திருப்தியில் கிராஸும் வெளிவராமல் இருக்குது சாய் உடம்புல இருந்து. ஜெட்டும் ஹண்டிங் டீம் கூட அவரோட பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கிறப்போ நொய் நம்ம சாய்க்காக மூலிகை மருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற சாய்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. அதை குடித்தாலே நீ பாதி பெட்டராகிருவ சாய் அப்படின்னு கொடுக்கும்போது சாயும் அதை எடுத்து குடிக்கிறாங்க. குடித்த கொஞ்ச நேரத்திலே நல்லா தான் இருக்குடா, கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. இதுதான் சாய் பண்ண பெரிய தப்பு. அங்கே அந்த குழந்தையோ அது என்னன்னு தெரியாமல் எடுத்து குடிச்சிடுறா. அதுதான் உமிழ்நீர் மூலமாக கிராஸு பரவுமே, அந்த குழந்தைக்கு கிராஸு அட்டாக் ஆகுது. நைட் நேரத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி பதறாங்க அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. இது விஷயம் தெரிஞ்ச ஹண்டிங் டீம் அங்கே வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு பள்ளியை காமிச்சு மிஸ்மரைஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த குழந்தையை கொன்று அந்த குழந்தையோட ஹார்ட்டையும் எடுத்து வச்சுக்கிறாரு அந்த லீடர். இவளை எங்கே கூட்டிகிட்டு போனீங்க, லாஸ்ட்டாக இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் அழுதுகிட்டே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போனோம், உடம்பு சரியில்லைன்னு, சாய் தான் அவளை ட்ரீட் பண்ணா அப்படின்னு உண்மையை சொல்ல அவர் சாயை திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாரு. நம்ம சாய் மிரண்டு போயிடுவா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நம்ம சாய் விரக்தியில் கிளாஸை தூக்கி வீசி தன்னால் ஒரு குழந்தையோட உயிர் இப்படி போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப கதறி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம நொய் தான் சாய்க்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கான். நான் உன்னை இதுலேருந்து கண்டிப்பாக மீட்டு கொண்டு வருவேன் சாய், அந்த கிராஸோ உங்ககிட்டேருந்து நான் விளக்குவேன் அப்படின்லாம் ப்ராமிஸ் பண்ணுறான். அப்போ நம்ம சாய் நோய்கிட்ட ஒன்று கேட்குறா, என்னை அந்த காட்டேஜுக்கு மட்டும் ஒரு டைம் கூப்பிட்டு போறியா, எனக்கு டெய்லி கனவுல அந்த காட்டேஜ் தான் வருது, எனக்கு என்னமோ அங்கே போனால் ஏதாவது விடை கிடைக்கும்னு தோணிகிட்டே இருக்கு நோய் அப்படின்னு கேட்கும்போது நொய்யும் ஓகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன்னு சம்மதிக்கிறான். அன்றைக்கி நைட்டே அவங்க ரெண்டு பேருமே காட்டேஜை நோக்கி கிளம்புறாங்க. இதை அந்த ஹண்டிங் போன டீம் பார்க்குறாங்க. பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மூலிகை செடி இருக்கிற இடத்த அடைஞ்சப்போ சாய்கிட்ட அந்த மூலிகை எடுத்து நொய் கொடுக்குறான், இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்கவும் நம்ம சாய் சாப்பிட்ட உடனே பெட்டராக ஃபீல் பண்ணுறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த டைம் தன்னோட காதலை நோய்கிட்ட வெளிப்படுத்துகிற விதமாக கிஸ் பண்ணுறா. இதை பார்த்த ஹண்டிங் டீமில் உள்ள நம்ம ஜெட்டுக்கு பயங்கரமாக கோபம் வர போயிட்டு நொய்யை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பயந்து போன நம்ம சாய் அந்த காட்டேஜை நோக்கி ஓடுறா. அவளை ஃபாலோ பண்ணி அந்த ஹண்டிங் டீமும் உள்ளே போகுது. உள்ளே போன நம்ம சாய் அவள் சின்ன வயசில் அந்த பாக்ஸ் கிட்ட ஒளிஞ்சிருந்தாலும் அந்த பாக்ஸை பார்த்து தான் அப்படி திகச்சு போய் நிற்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. அவள் பார்த்த அந்த கொடூரமான உருவம் அவளை கிஸ் பண்ணது ஞாபகம் வருது. அதனால தான் அவள் கராசுவாக மாறியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறா. சாயை பின்தொடர்ந்து வந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சாயை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாயும் அவங்கள அட்டாக் பண்ண அங்குள்ள 2 பேரை அவள் கொலை பண்ணிடுறா. இதுக்கிடையில ஜெட்டுக்கும் நொய்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஜெட்டு ஒரு கன் ஷாட் சவுண்டை கேட்குறான். என்னதான் ஆச்சு, சாயை தான் சுட்டுட்டாங்களோன்னு நினச்சி பயந்து உள்ளே போய் பார்க்குறான். அந்த லீடருக்கும் சாய்க்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அந்த லீடரை ஜெட்டு தடுத்து நிறுத்த ஜெட்டுக்கும் அவருக்கும் கை கலப்பாகி ஜெட்டை தூக்கி வெளியே வீசிடுறாரு. அடுத்த நாள் கிராமம் முழுக்கமே ஒரே மரண ஓலம்தான். அவ்வளோ இறப்பு நடந்திருக்கு. எல்லாரும் கராசுவால தான் அப்படின்னு நினச்சி கதறிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த லீடர் ஜெட்டை தூக்கிக்கிட்டு வரான். விழுந்ததில் நம்ம ஜெட்டு மயங்கியிருக்கான். அவளை தூக்கிட்டு வந்த அந்த லீடர் இதுக்கு எல்லாமே சாய் தான் காரணம், ஜெட்டு இப்படி ஆனதுக்கும் அவள் தான் காரணம் அப்படின்னு ஜெட்டோட அம்மா அப்பா கிட்டேயே சொல்லிடுறாரு. இதை கேட்ட வில்லேஜர்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா?
சாயை கொன்னே ஆகணும்னு சாய் வீட்டை நோக்கி போகிறாங்க. ஆனால் அங்கே சாயோட அப்பா கன் பாயிண்டில் எல்லாரையும் நிறுத்தி என்னை தாண்டி என் பொண்ணை தொடுங்கடா அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. இப்படி அங்கே சாய் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே டைம் நொய்யும் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா நம்ம சாய் கிஸ் பண்ணதுனால அந்த உமிழ்நீர்ல இருந்து நம்ம நொய்யுமே இப்போ அந்த பாதிப்பை அடையிறான். இப்போ அவங்க அப்பா வில்லேஜர்ஸ் கிட்டலாம் அவனு சொல்கிறாரு, இன்றைக்கி நைட்டு என் பொண்ணை நான் உங்கள் எல்லாரும் முன்னாடி உட்கார வைக்கிறேன், அவள் கராசுவாக மாறலன்னா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சவால் விடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்த நம்ம சாய் இருக்கிற 1-2 மூலிகையை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரி நைட் அங்கே கிளம்பியும் போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம சாய் ஒரு பொய்யும் சொல்கிறாங்க, இந்த லீடர் தான் என்னை கடத்திட்டு போயிட்டான், அங்கே இருந்து என்ன ஜெட்டு தான் காப்பாற்றினான் அப்படின்னு போய் சொல்ல நம்ம ஜெட்டும் ஆமா சாமி போடுறான். ஏன்னா அவங்களுக்குள்ள தான் ஒரு ட்ரையாங்கிளில் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஜெட்டுக்கு தான் சாய்னா ரொம்ப பிடிக்குமே, அவனும் ஒத்துக்கிறான். இதனால் அந்த லீடர் பயங்கரமாக காண்டாகிறாரு. அது மட்டும் போதாதுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அந்த லீடரை பிடிச்சி கத்த ஆரம்பிக்க லீடருக்கு கோவம் உச்சிக்கு ஏறிடுது. நேராக ஜெட்டு வீட்டுக்கு போன அவர் ஜெட்டை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த புத்த துறவி ஒரு ஆண் ஆத்மாவும் இருக்குது, அது பேர் கிரேனுன்னு சொல்லியிருப்பாருல்ல, அது வேற யாருமே கிடையாது, அந்த லீடர் தான். அதனால தான் அவர் அந்த கிராசுவை தேடி அலைஞ்சு இதயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதனால் நம்ம ஜெட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிரேனாக மாற ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த லீடரோட ஒரே குறிக்கோள் சாயை கொல்லணும் தான். ஆனால் கொல்ல முடியாதபடி நம்ம நொய் தான் சாயை காப்பாற்றுறானே மூலிகை செடியை கொடுத்து, அதனால் அந்த மூலிகை தோட்டம் ஃபுல்லாகவுமே எரிச்சு விட்டுடுறான். இப்போ நம்ம நோய்கிட்ட 2 இலை மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்து அவன் அப்படி அலறான். நோய் என்ன பண்ணுறான்னா சாயை கூப்பிட்டு இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நினச்சி சாய்கிட்ட வா நம்ம போயிடலாம் அங்கேருந்து அப்படின்னு கூப்பிடவும் போகிறான். சாயும் ஒத்துக்கிறா. இப்போ நம்ம சாய் என்ன சொல்கிறான்னா, நான் போகிறதுக்கு முன்னாடி ஜெட்டை ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு ஜெட்டை பார்க்க போகிறா. அங்கே போன அவளுக்கு பெரிய ஷாக்கு. என்னென்னா நம்ம ஜெட் இப்போ கிரேனாக மாறிட்டு இருக்கான். அவன் எல்லாமே சொல்கிறான், நான் உன்னை முன்னாடியே நீ கிராஸும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சாய், எப்போ நான் தனியாக வீட்டுக்கு போய்க்கிடுறேன் நீ சொன்னியோ அன்னைக்கே நான் உன்னை ஃபாலோ பண்ணேன், அப்போ நீ அந்த பஃபலோவை சாப்பிட்றத நான் என் கண்ணால் பார்த்தேன், உனக்காக தான் நான் அந்த குரூப் கூடயே சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சாய் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. நீ இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடு சாய், நீ நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு ஜெட்டும் சொல்கிறான். நம்ம சாயும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறா. அப்பா அவங்க அப்பா ஊர் மக்கள் முன்னால் இன்றைக்கும் உட்காரு அப்படின்னு கட்டாயப்படுத்த அவங்க அப்பா கூட அவளும் கிளம்பி போகிறா. ஆனால் அந்த லீடர் நம்ம ஜெட்டை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஜெட் இப்போ கிரேனாக மாறிட்டே இருக்க அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெட்டு தன்மை குறையிறதுனால இதை அந்த லீடர் யூஸ் பண்ணி பாரு, அந்த கிராஸ் உன்னை ஏமாற்றிட்டு ஒரு மனித காதலை நம்பி போகுது, நீ கொலை பண்ணணும் அவளை அப்படின்னு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ண ஜெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிரெயின் வெளியே வர ஆரம்பிக்கிறான். அதே சமயம் மூலிகை சாப்பிடாமல் இருக்கிற நம்ம சாயுமே கிராஸுவாக மாறிடுறா. கிராஸுவாக மாறின நம்ம சாயை பார்த்த வில்லேஜர்ஸா எப்படா கொலை பண்ணலான்னு காத்துட்டு இருந்த மாதிரி கொலை பண்ணவும் ரெடியாகி அட்டாக் பண்ண தயாராகிறாங்க. அந்த லீடரும் நம்ம ஜெட்டும் சேர்ந்துக்கிட்டு பறந்து வந்து அந்த கிராஸுவாக மாறி இருக்கிற நம்ம சாயை அட்டாக் பண்ண வராங்க. சாயை கொல்லலான்னு கிட்ட வந்த ஜெட்டோ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த காதல் உணர்வு வெளியே வந்து நம்ம சாயை கொல்லாமல் அவன் அப்படியே அந்த லீடர் கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதனால் அந்த லீடர் வந்து நம்ம ஜெட்டை கொலை பண்ணிடுறான். இங்கே இப்படி சோகமாக போய்கிட்டு இருக்கிற அதே டைம் அந்த பக்கம் நம்ம சாயோட உடம்பு அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்து அந்த புத்த துறவி அந்த லீடரை துப்பாக்கி முனையில் சுட்டு கொள்கிறாரு. நோய் நம்ம சாயோட பாடியை தூக்கிட்டு போட்டை நோக்கி ஓடி எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு போகிறான். அதை பார்த்து நம்ம கிராஸுவாக மாறின சாயும் பறந்து பின்னாலேயே போகிறா. நீ வந்துடு சாய், எப்படியாச்சும் நான் உன்னை காப்பாற்றிடுறேன் சாய் அப்படின்னு நோயும் கதறான். ஆனால் அகெயின் சாய் அந்த உடம்புக்குள்ளே வந்தாலும் உயிர் வாழ முடியாது, ஏன்னா அவ்வளோ அளவு உடல் செதஞ்சு போய் இருக்குது. இப்போ நம்ம சாய் கண்ணீர் விட்டு கதறி நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி நோய்கிட்ட சொல்கிறா. நோய்க்கா சாயை விட்டுட்டு போக மனசே இல்லை, கதறி கதறி அழுறான் போட்டில் சாயோட பாடியை வச்சுக்கிட்டு. அந்த பக்கம் இருந்த ஊர் மக்களில் ஒருத்தன் நம்ம சாயை சுட்டு கொன்னுடுறான். பார்த்த நோய் அழுதுகிட்டே போட்டில் கிளம்பி போகிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சிடுச்சு. எப்படி இருந்தது இந்த படம்? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன தான் ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்கள விட்டு விலகவே கூடாது, கடைசி வரை நம்ம நிற்கணும், அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்ன இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்படி வித்தியாசமான கதைகள் கேட்கணுன்னா இது உங்கள் தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.